ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி ஏரியாவில், அதுவும் திண்டுக்கல் டு மதுரை டு கோயம்புத்தூர் போகக்கூடிய 4-வே ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 12 ஏக்கரில் ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு தரமான இடங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விதமான தகவலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நேரம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதாவது நம்ம திண்டுக்கல்லில் மதுரை டு கோயம்புத்தூர் போகக்கூடிய நேஷ்னல் ஹைவேஸ் ரோடு 4-வே ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க. அந்த 4-வே ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த 12 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கேணி இருக்குது, ஒரு போர் இருக்குது, 10 HP ஃப்ரீ சர்வீஸோடு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மலையோட அடிவாரத்தில், அதே போல் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு மதகு மாதிரி இருக்குது. அதாவது குளத்துக்கும் மேலே, அதே போல் ஏரிக்கும் கீழே, அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நமக்கு இந்த தென்னந்தோப்பு வந்து கிடச்சிருக்குங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து இயற்கை எழில் அழகோட நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு தென்னந்தோப்பு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட்டான இடம்னே சொல்லலாம். இடத்த பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 40 லட்சம் ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடெல்லாம் கிடையாதுங்க, நெகோஷியபிள் தான். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த தென்னந்தோப்பை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய மரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு 70 மரம். அப்படிங்கிறப்ப 12 ஏக்கருக்கு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 840 இருந்து ஒரு 900 மரம் வரைக்கும் உள்ளே வந்து வச்சுருக்காங்க. மரத்தோட வயசு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் நமக்கு வந்துட்டு தென்னை மரம் வயசாகுது. இதில் வெட்டுக்கு காயின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 காயிலிருந்து 20,000 காய் வரைக்கும் நமக்கு வந்து கிடச்சிருதுங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு தெளிவாக ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். ஒவ்வொரு மரத்துலேயுமே காப்பு அவ்வளோ தூரம் ஈல்டில் நல்லா இருக்குது. இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயம்பாளையத்து கன்று தான் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து வைக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே பொள்ளாச்சி, அதே போல் அதுக்கு ஈக்குவலாக ஐயம்பாளையத்து கன்று தான் வந்துட்டு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும். நாட்டுக்கன்று ஹைப்ரிட்லாம் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு தென்னை மரம் வச்சோம் அப்படின்னாலும் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். அதே போல் இங்கே வந்துட்டு ஒரு தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் குத்தகைக்கு விட்டோம்னா 1000 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் வந்து எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணாலும் கூட இம்மீடியட்டாக நீங்கள் வந்து குத்தகைக்கு வந்து விட முடியும். ஆல்ரெடி ஆட்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை வேறு ஆட்கள் மூலிமா நம்ம வைக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக வச்சுக்க முடியும். இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு செம்மண் பூமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. அதே போல் பண்ணையாட்கள் தங்குறதுக்கு தகுந்த மாதிரி வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸோட வீடு, அதே போல் ரெஸ்ட் ரூமு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்கு தகுந்த மாரிக்க நிறைய ஃபெசிலிட்டிஸோடு ரெடி பண்ணி நமக்கு வந்து வச்சுருக்காங்க. அதே போல் கேணியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரவுண்டு கேணியாக நமக்கு வந்து கிடச்சிருது. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். தண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்குது. இதோட டெப்த்து அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 90 அடியில் இருந்து ஒரு 100 அடி வரைக்கும் குறையாமல் நமக்கு வந்து தாராளமாக வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில், அதுவும் ஹைவேஸுக்கு நியர்பையாக தென்னந்தோப்பெல்லாம் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் இந்த தோட்டம் வந்து ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் தோட்டம்னே சொல்லலாம். இதில் வந்து பைப்லைன் கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை சொட்டு நீர் பாசனமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பக்காவாக வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாஸ்து முறைப்படி நமக்கு வந்து சூப்பராகவே கிடச்சிருக்கு. இடத்துக்கான டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், பேரல் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும்,
எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. சர்வேரை கூப்பிட்டு ஆல்ரெடி கல் எல்லாத்தையுமே ஊண்டிட்டாங்க. நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இம்மீடியட்டாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தென்னந்தோப்பு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இடத்தோட ஃபவுண்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிடும். வீடியோவில் பாருங்கள், தெளிவாகவே காட்டுறேன். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் எத்தனையோ இடங்கள் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். அந்த வகையில் இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்த இடங்களில் பெஸ்ட்டான இடம்னே சொல்லலாம். மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 10 தோட்டங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 4-5 தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இயற்கை எழில் அழகோட, அதுவும் ஹைவேஸுக்கு பக்கமாக ரீசேல் வேல்யூக்கு இருக்கிற மாதிரி இடங்கள் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். அதே போல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து நமக்கு வந்து தொட்டி வந்து கொடுத்துட்டாங்க. அதே போல் பண்ணையாட்கள் தங்குறதுக்கு தகுந்த மெனிக்கும் செப்பரேட்டாக நமக்கு வந்து வீடுமே வந்து நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக நமக்கு வந்து கிடச்சிருச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், உள்ளே ஃபுல்லாக மரங்கள் எல்லாமே அடர்த்தியாக, எல்லா மரத்துலேயுமே நல்ல ஒரு காப்பில் நமக்கு ஈல்டில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. எல்லாத்தையுமே ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். எல்லா மரத்துலேயுமே நமக்கு வந்து காப்பு இருக்குது. இடத்த பொறுத்த வரைக்கும் இடத்துக்கு முன்னாடி வர்றதுக்கான பாதை அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே பொது பாதையாக பஞ்சாயத்து பாதை நமக்கு வந்து கிடச்சிருக்கு. தண்ணியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து குறைவு இருக்காதுங்க. இதில் வந்து போர் வந்து போட்டிருக்காங்க. போரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே ஒரு 600 அடி கூட டெப்த்து வந்து கொடுக்கல. அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து நமக்கு ஒரு நல்ல ஈல்டில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல் டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லிட்டோம். அதே போல் வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை, இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் நம்மளுடைய சேனலில் அப்லோடு பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். ஃபைனலாக இப்போ நம்மளுடைய வீடியோவுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்ருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய ஆதரவுனால் மட்டும்தான் எங்களுடைய சேனல் இன்றைக்கு வரைக்கும் க்ரோத் ஆகிட்டே இருக்குது. அதுக்காக என்னுடைய நன்றியை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.